Good morning, praise Lord. Welcome to this video. இதுவும் டேக்கிங் கேர் லெசன் தான். அதாவது நான் என்னுடைய 40 year engineering டீச்சிங் அண்ட் லேர்னிங் கெரியரில் நான் கற்றுக்கிட்டது இது முக்கியமான லெசன். நான் வந்து இதேமாரி சர்ச்சஸ்லேயும் வளர்ந்துருக்கேன். ஆவிக்குரிய சபைகளில் நான் வளர்ந்துருக்கேன். வேதாமத்தை தரவாக படிச்சிருக்கேன். அதாவது சும்மாலாம் படிக்க மாட்டேன். எனக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அது மாதிரி சபையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நகைகள் இதில் இந்த ஆர்டிஃபிஷியல் தான், இது ரியல் கிடையாது. ஏதோ இந்த மாதிரி எனக்கு விருப்பப்பட்ட நகைகள் நான் அணிந்து கொள்ளணும் அப்படின்ட்டு நினைப்பேன். இது வந்து கிறிஸ்து எனக்காக சம்பாதித்து வைத்த மீட்பு, அசோசியேட்டடு செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள், அது எனக்கு கிடைக்காம இருக்குமா இதெல்லாம் நான் அணிந்து கொண்டா அப்படின்னு நினைப்பேன். எனக்கா வந்து கிரேஸுன்றது வந்து காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ வேதாமம் வந்து பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் அப்படிலாம் சொல்லுவாங்க. தேனிலும் தெளிதேனிலும் அருமையானது அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ நான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி இதை அணிந்து கொண்டால் அதெல்லாம் எனக்கு கிடைக்கக்கூடாதா அப்படின்னு நான் நினைப்பேன். அல்லது இது மாதிரி கலர் ட்ரெஸ்ஸை போடுறதுனால நான் அதுக்கு தகுதியானவ கிடையாதா அப்படின்னு எனக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னப்பட்டபடி ரொம்ப அடிவதை வாங்கி நான் வீட்டில் காணப்பட்டேன். அதாவது தப்பே செய்யாமல் நான் அடி வாங்குவேன், அல்லது இன்னொருத்தர் செஞ்ச தப்புக்கு நான் அடி வாங்கிட்டு இருப்பேன். அது போல் ஒரு அநீதியாக நான் என்னை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னுடைய ஜீவன் தப்பை நான் ஓடிட்டேன். அது போல் கேட்பாங்க, கல்லூரியில் கூட லேடிஸ்லாம் வந்து லேடிஸ் கோர்சஸ் படிக்க வேண்டியதானே அப்படி சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் எனக்கு படிக்க ஆசை தான், இருந்தால் கூட எனக்கு இந்தமாரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் எனக்கு அலோவ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேனேஜ்மெண்ட் லெசன் அங்கே நான் கற்றுக்கொண்டது. அதில் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், டயட் மேனேஜ்மெண்ட், இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு ரியலி லிவ் அ ஹாப்பி யூஸ்ஃபுல் லைஃப், நம்ம வந்து இதில் வந்து கண்டிப்பாக நம்ம பயிற்சிக்க வேண்டிய ஒன்று. இப்போ கூட எனக்கு வெளியே வேலை இருக்குது, ஆனால் வந்து நான் இப்போயே நான் போக முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து எவ்ரிடே கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இன்னைக்கு நான் தனியால் இருந்தால் கூட ஸோ மெனி கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் தர். ஏதோ வேலைகள் நிமித்தம் வெளியேந்து ஒர்க்கர்ஸ் வருவாங்க. என்னுடைய உடம்பு நான் காலையிலே சாப்பிட்டுட்டேன் இருந்தால் கூட சரியான நேரத்தில் தண்ணி குடிக்கணும், பாத்ரூம் போகணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணாதனால தான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் நான். அதனால் எடுத்தேன் கவுத்தன்னு எதுவுமே நான் செய்யறதில்ல. ஸோ சரியாக ப்ரேயர் பண்ணி ஒரு ஓகே சிக்னல் நம்முடைய பாடியே அதை கொடுக்கும். ஓகே சிக்னல், வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லும். அதுமாரி அப்படின்னு ஒரு பயிற்சியை நான் வச்சுருக்கேன். ஸோ when I am ready only I will go out, or அதுமாரி ஏதோ ஒரு வேலைகளை நான் செய்வேன். ஸோ வயசு எல்லாமே இருக்குது, நம்முடைய ஸ்ட்ரென்த்து எல்லாமே இருக்குது. ஸோ அக்கார்டிங்லி நம்ம வந்து we have to manage ourselves. நம்ம சரீரம் என்ன சொல்லுதுன்னு நம்ம கேட்கணும். ஸோ நிறைய டாக்டர்ஸ் இப்போல்லாம் சொல்கிறாங்க, உங்களுடைய பாடி என்ன சொல்லுதுன்னு நீங்கள் உட்காந்து கேளுங்க. என்னால் முடியலன்னு அது சொல்லும்போது நீங்கள் தரன்னு வெளியே இழுத்துட்டு போகிறதோ இல்லை வேறு ஏதாவது ஹார்ம்ஃபுல் ஃபுட் ஹேபிட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறது. if you want to live happily without giving trouble to society and others, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம தொந்தரவாக இருக்கக்கூடாது.
அப்படி இருந்தால் நம்ம வந்து இப்போலாம் டாக்டர்ஸ் அதான் நீங்கள் உங்களுடைய சிக்னஸ் வந்து சொசைட்டியை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்காக வேண்டி நான் ஸ்லோவாக நம்மளை மேனேஜ் பண்ணிட்டு நம்மளுடைய தாட் ப்ராசஸ் நம்முடைய பாடி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டு ப்ரேயர் பண்ணி நம்முடைய அன்றாட காரியங்களை செஞ்சாக்க நமக்கு வந்து வில் ஹாவ் மோர் பீஸ் ஆஃப் மைண்ட், லெஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர், அது மாதிரி இருக்கும். இதை நான் ஷேர் பண்ணுறேன்.